ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடு கட்டுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓ ஆண்டி, இதுதான் நீ வீடு கட்ட போகிற இடமா? ப்ளீஸ் பசங்க, இதுதான் நான் வீடு கட்ட போகிற இடம். ஓகே ஆண்டி ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட் அந்த டிராக்டரில் நிறையா ஜல்லிக்கல் நிறையா வரும். அதை ஃபஸ்ட்டு கீழே கொட்டிடுவாங்க. செங்கல் வேணாலும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய செங்கல் 2 போட்டிருக்கேன். அதில் 1-2 வந்துடும் பசங்க. வேறு மண் நிறையா வந்துடும் பசங்க. ஓகே ஆண்டி, போய் பார்ப்போமா வருதா என்னென்னு? ஓகே ஆண்டி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. எல்லாம் வண்டியில் போய் உட்காருங்க, ஏசி ஆன் பண்ணிவிட்டு. ஓகே ஆண்டி, தேங்க்யூ ஆண்டி. ஓகே பசங்களா, வந்துருச்சு. நீங்கள் டிராக்டர் சத்தம் கேட்குது. இந்த படம் டிராக்டர் வந்துருச்சு. எனக்கு எவ்வளோ ஜல்லிக்கல் கொடுத்துட்டு பாருங்க. நல்லா கொஞ்சம் இங்கிட்ட வந்து கொஞ்சம் இருக்கேன். அப்படியே போட்டு இல்லை கொஞ்சம் தூரமாக தள்ளி பேசுங்க. அப்படியே போட்டுருங்க. அதெல்லாம் எடுத்துக்காம போட முடியும். தொட்டெல்லாம் முடியாது. சரிங்க, இன்னும் கொஞ்சம் ஜல்லிக்கல் வேணுமாண்ணா? ஆமாம், நானும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் மறுபடியும். ஓகே, கிட்டத்துலேயே டிராக்டர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சவுண்டு வேறு கேட்டுக்கிட்டே இருக்குது. நீ காட், ஜல்லிக்கல் வரும்போதே விழுந்துட்டு வர மாதிரி. சரி, இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுறேன்னா ஓகே, கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து போடுங்க. கரெக்டாக வரும். ஓகே, இப்போ வேறு இதெல்லாம் பெட்டியில் கட்டிடுவாங்க. சரி, அவ்வளோதானே. ஆனால் ஒரு பெரிய செங்கக்கல் ஒன்று கேட்டிருந்தேன். அதில் ஒரு 2 செங்கக்கல், அதில் 2 எடுத்துகிட்டு வந்துடுங்கண்ணா. சரிம்மா, அதில் 2 எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறம் மண் கேட்டிருந்தீங்க, அவ்வளோதானம்மா? அவ்வளோதானே. ஓகே, போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வாங்க. சரிண்ணா. அப்புறம் 2 பேஸ்ட் வேறு இருக்குது. 2 பேஸ்ட் வச்சு என்ன பண்ணுறது? அதுக்குன்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். 2 பேஸ்ட் வச்சு. ஓகே, இதில் பேஸ்ட் வெறும் இருக்குது. ஓகே, வேறு 2 பேஸ்ட் வேறு கேட்டுருந்தீங்கன்னா அதுவும் சேர்த்து 2 பேஸ்ட் டப்பா மட்டும் எடுத்துகிட்டு வைக்கணும். சரிண்ணா. அப்புறம் போய் கொஞ்சோண்டு 2 சின்னக்கல் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. பெருசா. ஓகேண்ணா. பாருங்கம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி 2 சின்னக்கல் அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டேண்ணா. சரிண்ணா. இன்னும் கொஞ்சம் மண் மட்டும் எடுத்துருவாங்க. மற்ற பெரிய கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாண்ணா. இதாங்க, நான் ஆல்ரெடி 1500 பே பண்ணிட்டேன். 2500 இந்த பே பண்ணிட்டேங்கண்ணா. சரிம்மா, கரெக்டாக வந்துருச்சாண்ணா? வந்துருச்சுமா. சரி, போய் மண் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேம்மா. ஓகேண்ணா. ஆமாம்மா, நீங்கள் கேட்ட மண் இப்போ தண்ணிலாம் எடுத்துட்டு இன்னொரு 3000 மட்டும் அனுப்பிடுங்க. இந்தாங்க, 3000 அனுப்பிட்டேன். இவ்வளோ திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்மகிட்ட 3000 கரெக்டாக கொடுத்துட்டீங்கம்மா. சரிம்மா. ஆண்டி, இதை வச்சு நம்ம தான் வீடு கட்ட போகிறோம்மா? ஆமாம், நம்ம தான் வீடு கட்ட போகிறோம். சரிண்ணா, நீங்கள் ஜீப் எடுத்துகிட்டு போங்க. ஏதாவது கால்லாம் போட்டுங்க. ஓகேண்ணா. சும்மா வருது. சரி, நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு 2 செங்கலை ஒன்றா சேர்த்த மாதிரி இல்லை, 2 செங்கலை தனித்தனியாக வைக்கணும். அந்த வண்டியை கொஞ்சம் அங்கிட்டு நகர்த்துங்க. ஓகே. ஐயோ, நாங்கள் விழுந்துட போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கிட்ட ஒரு ஆளாக வந்து நில்லுங்க பக்கத்துலேயே. ஓகே ஆண்டி, ஃபஸ்ட்டு போய் கீழே உட்காருங்க பசங்க. நீங்கள் எப்படி வீடு கட்டுறோன்னு பார்த்துப்போம். சரி, நம்ம மட்டும் உட்காந்துருவோம். நம்ம தான் வீடு கட்ட தெரியாது. அப்போ அப்படியே நம்மளே உட்காந்தாச்சு. வேறு தள்ளி விட்டு என்ன தள்ளி வச்சுருக்குறேன். அப்படிதான் அந்த குதிரை கொஞ்சம் அங்கிட்டு போட்டுக்கிறேன். இப்போ குதிரை வந்து அங்கிட்டு போச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து 2 பேஸ்ட்டு அதையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா 2 சின்ன கல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது ஒரு கூந்தலாக சேர்க்கப்படுறாங்க. ஐயோ, இன்னும் 2 செங்கக்கல் வேணுமே. சரி, இந்த அண்ணன்ட்ட கால் பண்ணுவோமா? கால் பண்ணுங்க. அந்த எடுத்துகிட்டு வரேம்மா. சரிண்ணா.
சரி பசங்களா, இன்னும் 4 செங்கக்கால் 2 செங்கக்கால் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இந்த செங்கக்காலை எடுத்து இந்த கூந்தல் சேர்ந்த மாதிரி வைக்கணும். பெருசாக நார்மலாக எடுத்து தங்கி மாதிரி ஒரு அப்புறம் இந்த சைடு ஒரு கூந்தலை சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி 2 கூந்தலை சேர்ந்து வச்சுக்கோங்க. அடுத்த செங்கக்காலை எடுத்துருங்க. அப்போ அப்படியே கீழே போட்டுக்கிட்டு நல்லா அப்படி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். சூப்பர் அப்படியே வச்சுக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் எங்கிட்ட தள்ளி வைங்க. சரி ஆண்டி, அதே இப்படி வச்சுருங்க. கொஞ்சம் இப்படி வைங்க. இப்போ 2 கூந்தல் சேர்ந்த மாதிரி ஒரு அடுப்பு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஆமாம் ஆண்டி, நம்மளுக்கு அடுப்பு மாதிரி இருக்குது. இப்போ அடுத்த கூந்தலை எடுத்து எறும்புலாம் நிற்கிது. ஆமாம் ஆண்டி, இதை இந்த கூந்தல் சேர்ந்த மாதிரி இப்படி வச்சுருவாங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு ஒரு ரூம் மாதிரி படிச்சிருக்கோம். இப்போ இதுதான் ஃபஸ்ட் ஜல்லிக்கல் எடுத்துருந்தோம்ல, ஜல்லிக்கல்ல கொஞ்சமாக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் தான் இருக்குது. இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்துருந்தாங்க. நல்லா மண்ணை போட்டு இந்த மாதிரி கிளவி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. சரி ஆண்டி, நல்லா நான் கிளவி எடுத்துருவேன். இப்போ கிளவி எடுத்துன்னா கொஞ்சமாக தண்ணியெல்லாம் ஊற்றிடுவேன். கைப்படி தண்ணி அள்ளி இந்த மாதிரி எங்கள் இது வச்சுட்டு கைப்படி தண்ணி அள்ளி வடிவில் வைக்கணும். இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி அதை நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துடணும். ஆண்டி கொஞ்சமாக தண்ணி பத்தாதுக்கு. அச்சோ, என்ன பசங்க அப்படி பண்ணிட்டீங்க? சரி, ஒரு சொட்டோட தண்ணி பண்ணி கீழே ஃபுல்லாக ஊற்றிட்டீங்க. அச்சோ ஆண்டி, சாரி. பேச்சு கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு நேராக பார்த்து அழகாக ஊற்றுங்க. சைடில் ஓடுங்க. சரி விடுங்க பசங்களா, மண்ணே இப்படிதான் நல்லா மேலே தூக்கி விட்டு ஊற்றணும். இந்த மாதிரி கிளறிட்டீங்களா? கிளறினதை கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோம். அந்த மாதிரி வச்சு இப்போ அந்த 2 இப்படி பிடிச்சிட்டு ஒரு ரூம் சைடு இங்கிட்ட வச்சுருங்க. இந்த மாதிரி இதை அடித்து வச்சுருங்க. அடுத்த கூந்தலையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சிடணும். இந்த மாதிரி சேர்த்து இப்போ அது மாதிரி நல்லா வச்சுட்டு அடுத்ததையும் நல்லா இந்த மாதிரி தட்டி ஒரு 2 பகுதிக்கு ஒரு கிச்சன், ஒரு ரூம், ஒரு ஒரு போட்டிக்கு கரெக்டாக எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மாடின்னு வாங்கிடுங்க. ஜாலியாக இருக்க போடுறாங்க வீடியோ எபிசோடு. அதாவது கண்டிப்பாக லைக் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு செங்கல் மாதிரி ஜல்லிக்கல் எடுத்து ஒரு வரிசையாக இந்த மாதிரி அடுக்கி வச்சிடணும். அது ஃபஸ்ட்டு 3 ஜல்லிக்கல் வச்சுட்டோம்னா அப்புறம் இந்த சைடு ஒரு இடத்த போட்டுருங்க. அடுத்த மண்ணை எடுத்து இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு வரணும். எப்படி வச்சுருக்கீங்க அதே மாதிரி வைங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சைடில் வச்சுருங்க. இது அப்புறம் இது செடிக்களை எடுத்து அப்படி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைடு 4 பக்கத்துலேயே இப்படி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 சைடு நம்ம ஜல்லிக்கெல்லாம் வச்சு அடிக்கிறோம். இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ உங்களாம் ஒரு ஐடியா இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சைடுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டோமா, இப்போ இந்த மாதிரி வீடு இப்போ ரெடியாக இருக்கும். நம்மளுக்கு மேலே விண்டோ சீட்டுக்கு நான் இன்னும் கொஞ்சம் செங்கக்கால் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த செங்கக்கால் இதை நம்ம நகர்த்திடுவோம். இந்த மாதிரி ஒரு செங்கக்கால் போட்டிருந்தோம்ல, அந்த இதை நகர்த்தி கூரை மாதிரி மேலே போட்டுருவோம். அப்போ கொஞ்சம் சேர்க்கிறாப்புல வச்சுட்டோம்னா கரெக்டாக வரும். இந்த கொஞ்சம் கூந்தல் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டடம் ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி டேங்க் வைக்கும்போது டோருக்கு நான் அரேஞ்ச் நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். Bye guys, bye bye.